தமிழில் மாத்தாடுறது பால சந்தோஷம். அடுத்ததாக இயக்குனர் திரு பிரபு ஸ்ரீனிவாசன். அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையினருக்கு எனது வணக்கங்கள். கன்னட படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒன்று கன்னட டைரக்டர் போல இருக்குது, கன்னடாலாம் பேச போகிறாருன்னு நினச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக கன்னடா டைரக்டர் கன்னடாவில் படம் பண்ணியிருக்கேனே தவிர இங்கே தான் என்னுடைய வாழ்க்கை கோரியோகிராஃபராக ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 400-500 சாங்ஸ் பண்ணியிருக்கேன். இங்கே சுந்தர்சி சார் படத்துக்கு, அந்தோனுஷ், அர்ஜுன் சார், நிறைய எல்லாருக்கும் பண்ணியிருக்கேன் இங்கே. ஸோ அதுக்கப்புறமா தான் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி பெங்களூரில் படம் டைரக்ட் பண்ண போனேன். பேக் டு பேக் இந்த ஒரே ப்ரொடியூசர் கிட்ட நான் ஒரு 5 படம் பண்ணேன். 6 படம் பண்ணேன் ஒரே ப்ரொடியூசர், 5 படம் பண்ணேன். அப்புறம் ஒரு ஓன் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணேன். இது என்னோட 7வது படம், ஆனால் தமிழில் முதல் படம் என்னோடது. ஸோ பேசிக்கலி எனக்கு பெங்களூரில் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது என்னுடைய. அது அங்கே அதுக்கப்புறமா அந்த பேரோட நம்ம இங்கே வரும்போது ஒரு பெரிய படம் பண்ணணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். எல்லாருமே இங்கேருந்து போய் ஒரு படம் பண்ணுவாங்க, மணிரத்னம் சார், பாலுமகேந்திரா சார், அது மாதிரி வரும்போது ஒரு படம் பண்ணி 2 படம் பண்ணிட்டு இங்கே படம் பண்ணுவாங்க. அப்படி ஒரு வாய்ப்புக்காக தான் அந்த படம் போய் பண்ணிட்டு மறுபடியும் இங்கே வரலான்னு நினச்சிருக்கும் போது பேக் டு பேக் அதே ப்ரொடியூசரே எனக்கு கிட்டத்தட்ட அந்த 5 படத்துக்கும் எனக்கு ப்ரொடியூசராக இருந்தார். அந்த ப்ரொடியூசர் மிஸ்டர் பரமேஷ், மிஸ்டர் பிரேம் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா இங்கே வரும்போது ஒரு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு சில டைமில் நான் அப்ரோச் பண்ணியிருக்கேன். ஒரு சில ஹீரோஸ் கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்கேன், லாரன்ஸ் கிட்ட, விஷால் சார் கிட்ட, இன்னும் நிறைய பேர்ட்ட அப்ரோச் பண்ணியிருக்கேன். எல்லாமே அப்படி கைக்கு வந்து போச்சு. அப்போ நினச்சேன், சரி பண்ணால் பெரிய படம் தான் பண்ணணும், வேறு எந்த படம் பண்ணக்கூடாது அப்படின்னு. இப்போ எங்கள் வீட்டில் தான் சொன்னாங்க, நீங்கள் அப்படி தான் நினைக்கக்கூடாது, இங்கே கன்னடாவில் படம் பண்ணும்போது கூட நீங்கள் அப்படி தான் நினச்சிங்க, அது சின்ன படம், அந்த படம் பெரிய படமாச்சு இல்லை, நீங்கள் பண்ணுற படம் பெரிய படமாகணும்னு நினைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. சரி ஓகே பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் நான் ஒரு 6 மாதம் அமெரிக்கா போயிட்டேன். சரி பார்க்கலாம், இது நடக்குமான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அப்புறம் அகைன் இங்கே வந்தோடனே எனக்கு நிக்கில் முருகன் சார் தான் இந்த அக்யூஸ் படத்துக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சவர். அவர்கிட்ட தான் முதல்ல நான் ஒரு பிஆர்ஓ அவர் எனக்கு என்னுடைய கணப்பான்னு ஒரு படம் பெரிய ஹிட் அங்கே. அந்த படத்தை நாங்கள் தமிழில் இங்கே யாரோ இவன்னு சொல்லி பண்ணேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் இங்கே ரிலீஸ் பண்ண முடியல. எனக்கு அந்த டைமில் உங்களுக்கு பெரிய வெள்ளம்லாம் 2015 அந்த டைம் ரிலீஸ் பண்ண முடியல. அப்போ எனக்கு பழக்கமானார். அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறமா நான் அவரை மீட் பண்ணும்போது சொன்னார், பிரதர் நீங்கள் ஒரு படம் பண்ணீங்களா, இங்கே ஒருத்தர் உதயான ஒருத்தர் தெரியும்ல? ஆமாம் தெரியும் சார், நம்ம நேயல் விஜய் சாரோட பிரதர், அவர் ஒரு கதை கேட்டுட்ருக்காரு, வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நம்பர் தரேன் அப்படின்னாரு. சரி சும்மா சொல்லி பார்ப்போம் சொல்லிட்டு தான் நான் நேராக ஃபோன் அடித்தேன். ஆனால் எடுத்து ஃபஸ்ட்டு ரிங்லேயே எடுத்துட்டாரு. எடுத்து சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு. சார் இது மாதிரி நான் பிரபு சார், சொல்லுங்கள் சார். இல்லை சார் இது மாதிரி நான் உங்களுக்கு மீட் வாங்க சார் அப்படின்னாரு. இம்மீடியட்டாக உடனே நேராக ஆஃபீஸ் போனேன். சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு. அப்படியே சார் இது மாதிரி படம் பண்ணோம் சார். ஆமாம் சார் வச்சுருக்கீங்களா சார், கதை வச்சுருக்கேன். ஆமாம் சார் மாதிரி சார். சரி சொல்லுங்கள் சார். நான் ஒன்று என்ன பண்ணேன், இனிமேல் போய் கதை பண்ணிக்கிட்டுலாம் சொல்ல வேணாம், இவங்க நான் இது ஒரு சின்ன கதை தான் அது சொல்லிடுறேன் சார். இது ஒரு படம்லாம் பண்ணி நம்ம ஆல்ரெடி வச்சிருப்போம்ல, சுட்டு வச்சிருப்போம்ல, அதே மறுபடியும் திருப்பி போட்டு தோசையை கொடுத்துருவோம் சொல்லிட்டு சார் நான் கன்னடத்தில் ஒரு படம் பண்ணிக்கலாம் ஆசைப்படும். அந்த படம் இப்போ பிரைம்லாம் இருக்குது. அந்த படம் உங்களுக்கு ரீமேக் நல்லாயிருக்கும், ஒரு ரொம்ப செட்டில்டான பட்ஜெட்டாக இருக்கும், சின்ன பட்ஜெட் படமாக தான் இருக்கும் சார். பார்த்துட்டு சொல்லுங்கள் சார், நான் என்ன பண்ணேன் பார்த்து சொல்கிறேன் சார், நீங்கள் சொல்லுங்கள். நிறைய பார்க்கவே இல்லை, 2 நாள் கழிச்சு சார் அது படம் எனக்கு அப்படிலாம் படம் வேணாம் சார், எனக்கு அது ஒரு டார்க் காமெடின்னு சொல்கிறீங்க, எனக்கு கொஞ்சம் வேறு மாதிரி வேணும், அது கொஞ்சம் கொக்கி மாதிரி, மைனா மாதிரி, அந்த மாதிரி ஒரு ராவாக ரஸ்டிக்காக அப்படி ஒரு படமாக இருக்கணும் அப்படின்னாரு. உடனே சரி ஓகே அப்படின்னா, ஆனால் அந்த பட்ஜெட் கூட ரொம்ப பெருசாக போயிடக்கூடாது சார், அது பார்த்துக்குங்க அப்படின்னாரு. சரி ஓகே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் எனக்கு சரி வந்துட்டேன். எனக்கு அப்புறம் நம்ம கேட்க வேணாம் விட்டுலாம் சொல்லிட்டு வந்துட்டதுக்கப்புறமா யோசித்தேன். அப்போ நான் ஒரு படம் கன்னடாவில் சொல்லியிருந்தேன், ஒருத்தர் கதை சொல்லியிருந்தேன் ஒரு ஹீரோக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஹீரோ அந்த டைமில் பண்ண முடியல. அப்போ சும்மா சொல்லி பார்ப்போம்மா, ஏன்னா அந்த கதை பெரிய பட்ஜெட் கேட்குமே, என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு சரி சொல்லி வைப்போம், வருது வராட்டி போது சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் சார் ஒரு கதை இருக்குது கேட்குறீங்களா அப்படின்னு. சார் பட்ஜெட் இல்லை சார் ரொம்ப சின்ன பட்ஜெட் தான் சார் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். சொல்ல கேட்டார். நல்லா இருக்குது சார், இந்த கதை நல்லா இருக்குது சார், ஆனால் நீங்கள் இது எப்படி நீங்கள் சொல்கிற இந்த பட்ஜெட் நம்ம சொல்கிற ஒரு பட்ஜெட்டில் இல்லை சார் பண்ணிடலாம் சார் அப்படின்னு. அப்படியா சரி எனக்கு ஒன்று பண்ணுங்கள், இப்படி நீங்கள் லைனாக சொல்கிறதோட எனக்கு கதையை பண்ணி கொடுங்களேன் அப்படின்னாரு. சரின்னு உடனே நானே என்ன பண்ணேன், ஃபுல்லாக பவுண்டர் ஸ்கிரிப்டை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தேன். சார் இதான் சார் கதை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அப்பயே அக்யூஷன் பெயிண்ட் வச்சு டைட்டில் வச்சு கொடுத்தேன்.
அது கொடுத்த உடனே அவர் பார்த்துட்டு நான் படிச்சு சொல்லிட்டேன் அப்படின்னாரு. சரி ஓகே, எல்லா ஹீரோக்களும் அப்படி தான் படிச்சு சொல்ல போகிறாங்க, நம்ம வச்சுட்டு நம்ம பாட கிளம்பிலாம் சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு 45 மினிட்ஸில் என்ன 1 ஹவர்லேயே கால் பண்ணார் எனக்கு. நான் வீட்டுக்கு போய் என்ட்ரியாக காரை வச்சுட்டு நான் வீட்டுக்குள்ளே போகிறேன். இருந்துச்சு, ஹலோ சார், என்ன சார் சொல்லுங்கள் சார். சூப்பர் சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக பண்ணுங்க, எக்ஸலண்ட்டாக இருக்குது சார். நான் காரில் போகும்போதே படிச்சுட்டேன், எனக்கு மீதியை வந்து உங்களுக்கு ஈவினிங் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள நான் சொல்லிடுறேன் அப்படின்னாரு. வீட்டுக்கு போய்ட்டு சொல்கிறேன்னாரு. அப்புறம் ஃபோனே பண்ணல. அப்போ நினச்சேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பண்ணால் நல்லா இருக்குது போல இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லை போல இருக்குது, சரி என்ன பண்ணலாம்னு சொல்லும்போது ஒரு சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு ஃபோன் பண்ணார். சார் நம்ம இந்த படம் பண்ணுறோம், செம்மையாக இருக்குது சார், முக்கியமாக என்னோடய கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குது சார், நீங்கள் ஆரம்பிச்சிடலாம், நாளைக்கு என் ப்ரொடியூசரை மீட் பண்ண வச்சுறேன் அப்படின்னாரு. சரி ஓகே சார் அப்படின்னா நாளைக்கு காலைல போனோன்னா அவங்க ப்ரொடியூசர் தங்கவேல் சார், அவருடைய சன்னு மிஸ் பன்னீர்செல்வம் சார் எல்லாருமே அங்கே இருந்தாங்க. பார்க்கும்போது என்னடா வில்லன் மாதிரியே இருக்கிறாங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி பயம் வந்துச்சு. நேராக போய் சொன்னேன், சார் இந்த மாதிரி தானே, சரி நம்ம முதல்ல இந்த அக்யூஸ்ட் நம்ம எப்படியாவது வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம் சொல்லிட்டு சொல்ல ஆரம்பித்தேன். சொல்லி முடிச்ச உடனே எல்லாருமே அப்படியே சைலண்டாக இருந்தாங்க. அப்புறம் வெளியே வந்து முதல்ல எனக்கு தங்கவேல் சார் பையன் தான் சார், செம்ம கதை சார், எனக்கு அப்படி கேட்டுட்டு ஒரு கிட்டத்தட்ட 15 நிமிஷம் என்கிட்ட வெளியே வந்து பேசிட்டே இருந்தார். என்னடா இவர் பன்னீர்செல்வம் சார் எதுவுமே சொல்லியே என்ன சொல்லலாம் சொல்லிட்டு வரும்போது அவர் வந்து கிட்டத்தட்ட ஃபோனை போட்டு என்கிட்ட 1/2 hour பேசினார். எப்படி பிரதர் இந்த மாதிரி கதை பண்ணீங்க, இப்படி ஒரு கதை பண்ணீங்க, இப்படி ஒரு விஷயம் பண்ணீங்கன்னாரு. சரி ஓகே அப்படின்னு. அப்புறம் ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடந்துச்சு. கேட்டேன், சார் இந்த படம் வந்து நமக்கு ரொம்ப பெரிய பட்ஜெட் ஆகிடுமே அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன இது வந்துச்சு. நான் ஒன்றும் இல்லை சார், இது வந்து கொஞ்சம் நம்ம செட்டில்டாக பண்ணிக்கலாம் சார், ஆனால் எனக்கு ஒரே 3 விஷயம் தான் சார். என்ன சார், சார் இந்த பஸ்ஸு ஒன்று பெருசாக பஸ்ஸு வாங்கி கவுத்து அது பஸ்ஸில் இருக்கிறவங்களாம் அடிபட்டு ஒரு பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது சார், அது ஒரு சின்ன விஷயம் தான் சார். அப்புறம் சார் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு என்கவுண்டர் சீன் இருக்குது சார், அது இன்டர்வல் பிளாக் முன்னாடி பெரிய என்கவுண்டர் சீன் வரும், அது ஒரு சின்ன விஷயம் தான் சார். அதுக்கப்புறம் சார் வழக்கம் போல் கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ஃபைட் இருக்குது சார், ஒரு 3-4 நாள் ஒரு படம். இதெல்லாம் இத்தனோன்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் எவ்வளோ பெருசாக வரும் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னாரு. இல்லை சார் நம்ம பண்ணிடலாம் சார், அது சின்னதாக பண்ணிடலாம் சார். சரி பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு வெளியே வந்தேன். நான் கோடைரக்டர் சங்கர் தான் இருந்தார். என்ன சார் நீங்கள் பாட்டு கதை சொல்லிட்டு வந்துட்டீங்க, இந்த கதை இந்த பட்ஜெட்டு என்ன தாங்கன்னு நினைக்கிறீங்களான்னு. விடுங்க கதை ஓகே ஆயிடுச்சுல, கார் வாங்கிடலாம் விடுங்க அப்படின்ற மாதிரி அப்படியே வெளியே வந்துட்டு இன்னும் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ இவர் நம்ம பன்னீர்செல்வம் பேசுகிறேன், இது ஒரு சின்ன பட்ஜெட்டில் தான் ஆரம்பிக்க போகிறோம்னு நினச்சது. அதாவது ஒரு விஷயம் நான் கேள்விப்படுவேன், ஒரு பெரிய கோடீஸ்வரன் பணக்காரன் வந்து திடீர்னு ஏதாவது சின்ன லாஸ் வந்துச்சு அப்படின்னா உடனே வந்து அவங்க பையன் சொல்லுவானா, என்னோட அடி லாஸ் ஆயிடுச்சு, சரி இனிமேல் ஜெட் ஃப்ளைட்லாம் போக வேணாம், நீ வந்து எக்கானமி கிளாஸ்லேயே போ அப்படின்ற மாதிரி. இவங்க வந்து அந்த பட்ஜெட்டை வந்து நினச்சிட்டு இவருக்கு இதுவே சின்ன பட்ஜெட் அப்படின்னா. அப்போ நான் யோசிச்சேன், ஐயோ இன்னுமே கொஞ்சம் பெரிய பட்ஜெட் சொல்லியிருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு நினச்சேன். ஏன்னா ஒரு 6-7 கோடி ரூபாய் வந்து சின்ன பட்ஜெட்டுக்கு சொல்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. ஓகே, ஆனால் என்னன்னா ஒரு நாள் கூட முகம் சொல்லிக்காம இந்த விஷயத்தில் என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை. நாங்கள் ஒரு 61 நாள் 62 நாள் ஷூட்டிங் பண்ணோம். எல்லாம் அந்த 55 நாள் சொன்னாங்க, அது வந்து எல்லா டபுள் காட்சிலாம் சேர்த்து. என்கிட்ட சொல்ல ஒரு நாள் கூட வந்து ஒருத்தர் கூட இது ப்ராமிஸாக ஒருத்தர் கூட என்கிட்ட வந்து இது ஏன் இப்படி நடக்குது எது நடக்குது ஏன் அப்படின்னா நல்ல டெக்னீஷியன்ஸ் எனக்கு கிடைச்சாங்க. படத்துடைய ஃபைட் சீக்வன்ஸ் அப்படின்னும் போது யாராவது புதுசாக வச்சு பண்ணிக்கலாமா சார், புது மாஸ்டர் கூட நம்ம என்கரேஜ் பண்ணலாம் அப்படின் போது இல்லை, நிறைய பிரச்சனைகள் நடக்குது, ஃபைட் இதெல்லாம் நிறைய நடக்குது. அதனால் இந்த பெரிய விஷயம் இப்போ கூட சமீபத்தில் ஒரு கார் இதில் வந்து ஒரு ஸ்டண்ட் நடிகர் இறந்து போனார், ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஸோ இது ஒரு பெரிய பஸ்ஸு, இந்த பஸ்ஸில் கிட்டத்தட்ட 20-25 பேசஞ்சர், ஒரு 50 பேசஞ்சர்ஸ் இருப்பாங்க. பஸ்ஸை கவுக்கும் போது வந்து நான் என்ன நினச்சேன், முதல்ல பஸ்ஸு கொஞ்சம் இவங்க பட்ஜெட் ஓகே பண்ண மாட்டாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணுவாங்க, சார் பஸ்ஸு கவுக்கலாம் வேணாம் சார், அப்படியே பிரேக் அடிச்சு போய் மரத்தில் மோதி நிற்குதுன்ற மாதிரி வச்சுக்கலாம் சொல்லுவாங்க. பார்த்தா கடைசி வரைக்கும் உதயா சார் வந்து இல்லை அது அப்படிதான் நாங்கள் பண்ணுறோம்னு சொல்லி நான் என்ன சொன்னேனோ அது அன்னைக்கு அப்படியே அந்த விஷயத்த பண்ணார். அதுக்காக ஸ்டன்ஸ் இல்லாம மாஸ்டர் உள்ள கூப்பிட்டாங்க. அப்பயே எனக்கு கொஞ்சம் பாதி பாரம் இருந்துச்சு. ஏன்னா மாஸ்டர் வந்தோடனே நான் முதல்ல ஒரு 4 to 5 daysக்குள்ளே இந்த பஸ் சீக்வன்ஸ் முடிச்சோன்னு. இல்லை சார் இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணிட்டு 4 to 5 days எப்படி முடிக்க முடியும் சொல்லுங்கள், நீங்கள் இவ்வளோ படம் பண்ணி சொல்லுங்கள் எப்படி பண்ண முடியும். இல்லை சார் விடுங்க நான் பார்த்து விடுங்க அப்படின்னாரு. கிட்டத்தட்ட ஒரு 8-9 நாள் இந்த பஸ் சீக்வன்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் டாக்கி அந்த பஸ்ஸுக்குள்ளே நடக்கிற மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு 10-12 நாள் இந்த பஸ்ஸு. இதுக்கு வந்து நாங்கள் வந்து மாட்டுக்கு ஒரு 3 பஸ்ஸு மாற்றிருக்கோம். அந்த 3 பஸ்ஸில் அந்த பஸ் ஓனர்ஸ் வந்து எங்களுக்கு வந்து கீழே வண்டியை உழத்துக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இல்லை அப்படிலாம் கொடுக்க முடியாது சார், அது வண்டிலாம் ரொம்ப கஷ்டம்னோன்னா இவங்க ஒரு பஸ்ஸையும் வாங்கிட்டாங்க. ஒரு பஸ்ஸை வாங்கி அந்த பஸ்ஸை தான் அது ஓடுற பஸ்ஸை வாங்கி அந்த பஸ்ஸை கவுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அது இப்போ ஸ்கிராப்பில் தான் போயிடுச்சு. அப்படி தான் நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சீக்வன்ஸ்லையும் எனக்கு அந்த மாதிரி நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக அந்த படத்தில் இருந்தாங்க. எனக்கு இதுக்கெல்லாம் மெயின் காரணம் வந்து அந்த உதயா சாருடைய அந்த இனிஷியேட்டிவ்.
எல்லாருமே அந்த ஒரு கதாநாயகன்னா அப்படி சொல்லிட்டு ஓகே பண்ணிடுங்க, என்னோட இன்ட்ரோடக்ஷன் நல்லா இருக்கா அது சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும், அப்படியே போயிடுவாங்க. அதுக்கப்புறமா இந்த படத்தை முதல்ல நான் கேட்கும்போது, சார் இந்த படத்தில் பேரலாக உங்க கூட ஒரு கேரக்டர் ட்ராவல் பண்ணோம், இட்ஸ் கைண்ட் ஆஃப் செகண்ட் ஹீரோ மாதிரி தான் சார், ஆனால் பயங்கர வெயிட்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ ஆனால் ஆமாம் படிச்சுட்டேன், அது யார் பண்ணலாம் அப்படின் போது கிட்டத்தட்ட நாங்கள் நிறைய ஹீரோ கிட்ட பேசினோம். எல்லாருமே ஒவ்வொரு காரணம் சொன்னாங்க, ஒவ்வொருத்தங்க பிஸியாக இருந்தாங்க, என்னென்ன விஷயம் இருந்தது. அப்போ உதய சார் சொன்னார், இல்லை இதுக்கு நல்ல ஒரு ஆள் வேணும், நீங்கள் சொல்கிற ஆளுக்கு நம்ம பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்க சொல்லி அப்புறம் ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வந்து சார் ஆஃபீஸ் வாங்க சார், நான் சொல்லி இந்த அஜ்மல் எப்படி இருப்பார் அப்படின்போது, எனக்கு முன்னாடியே அஜ்மல் படம்லாம் பார்த்துருக்கேன், முஷ்கின் சார் படம்லாம் பார்த்துருக்கும் போது பரவாயில்லையா அஜ்மல், ஓகே வெரி குட் கூப்பிடலான்னு எனக்கு காலையில் ஃபோன்லேயே கதை சொல்லுங்கன்னாரு. ஃபோனில் கதை சொன்னோன்னா ஓகே இம்மீடியட்டாக ஓகே சொன்னார். சொல்லிட்டு ஆன் போர்டு வந்ததுக்கப்புறம் அந்த டே ஒன்லேருந்து அவர் வந்த அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் என் கூட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இதை நான் வந்து மனசார சொல்கிறேன், டே ஒன்லேருந்து இன்னி வரைக்கும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எந்த சீன் அவர் வந்து என்ன ஏன் இப்படி பண்ணுறீங்க, இல்லை 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 நல்ல கதை இது, இப்படிலாம் பண்ண நல்லா பண்ணுங்க, இல்லை இல்லை நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு, இப்படியே வந்து என்கிட்ட பேசி இல்லை இல்லை வேணாம் இங்கே வாங்க இப்படி வாங்க சார் நான் சொல்கிறது கேளுங்க சார் அவங்க சார் ப்ரொடக்ஷன் பட்ஜெட்ஸ் நல்லா இருக்கு சார், நல்லா பண்ணுங்க. ஓகே சார் நல்லா பண்ணிடலாம் சார். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அவர் வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் என்கிட்ட இன்வால்வ் ஆனார். அதே மாதிரி யோகி பாபு சார், இந்த படத்துக்கு ஒரு கேரக்டர் வேணும், ஆனால் படம் ஃபுல்லாகவும் வரணும், இப்படி ஒரு கேரக்டராக இருக்கும்போது நம்ம வந்து யாரை போடலான்னும் போது சஜஷன் பண்ணிருக்கும்போது உதய சார் பன்னீர் சார்லாம் சொன்னாங்க, சார் யோகி பாபு நம்ம பேசுவோம் சார் அவர் டேட் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம், அவர் எப்படி சார் நமக்கு அவ்வளோ டேட்லாம் கொடுப்பாரு, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-12 நாள் நமக்கு ஒரு டேட் வருது, பரவாயில்லையாட்டுன்னு கேட்டேன். இல்லை சார் பேசுவோம் சார், கதையை நீங்கள் முதல்ல சொல்லுங்கள் அப்புறம் நம்ம பேசி பார்ப்போம் சொல்லி என்னை கூப்பிட்டு போனாங்க உதய சார் யோகி பாபு சார்கிட்ட. சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு. அவர்கிட்ட யோகி பாபு சொன்னேன், அப்படியா ஓகேப்பா பண்ணிடலாம் அப்படின்னாரு. ஓகே சார் அப்படின்னேன். ஆனால் சார் ஷூட்டிங்கு நம்ம எல்லாம் டெய்லி இவர் வந்து ஒரு நாள் விட்டு 2 நாள் விட்டு 3 நாள் விட்டு தள்ளி பண்ண முடியாது, ஏன்னா இந்த படம் வேறு மாதிரி இருக்குது, கூடவே இருக்கணும் அப்படின்னு. அப்போது அவருக்காக நாங்கள் ஒரு போர்ஷன் எடுத்து கண்டினியூவாக வரா மாதிரி ஒரு வாரம் 10 நாள் வந்து ஒரு 3 நாள் வந்து நாங்கள் ஏலகிரிலையும் ஒரு 7 நாள் ஏலகிரிலையும் ஒரு 3 days சென்னையிலையும் வந்து அவரை காம்பேக்டாக அவருடைய டேட்டை வச்சுக்கிட்டு அவர் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் அந்த கண்டினியூவாக 10 days எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு யோகி பாபு சார். ஒவ்வொரு சீன்லையுமே எங்களுக்கு வந்து நல்லா இன்புட் கொடுத்து நல்லா வருது பாஸ் பண்ணுங்க, ஒரு சீனோட டைலாகே சொல்லுவார், எப்பா உங்கள் 2 பேர் காம்பினேஷனில் மட்டும் நான் முழிக்கிறேன் அப்படின்ற மாதிரி யோகி பாபு சார் வந்து உதயா சாருக்கும் அஜ்மல் சாருக்கும் சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு படம் ஃபுல்லாகவே வந்து வந்துட்டு போகிற காமெடியன் இல்லாமல் ஒரு கதையாகவே அதில் உள்ளே இருப்பார் அவர். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஜான்விகா, நாங்கள் ஃபஸ்ட்டு ஆடிஷன் பண்ண ஒரே பொண்ணு, கனடாலேருந்து பெங்களூர் வந்திருக்காங்க. என்னடா அது டேரக்டர் பெங்களூர் இருந்தால் கன்னட படம் பண்ணணும் பெங்களூர் பண்ண கூப்பிட்டாங்க. இல்லை, அந்த பொண்ணு வந்த உடனே ஒரே ஒரு ஆடிஷன் மட்டும் எங்களுக்கு ஒரு முக்கியமான சீன் இருந்தது, அந்த சீனை பண்ண சொன்னேன். தமிழே தெரியல அந்த பொண்ணுக்கு, ஆனாலும் அதை தங்கிலீஷில் எழுதிட்டு அழகாக அதை வந்து ரொம்ப அழகாக போர்ட்ரேட் பண்ணாங்க. நினச்சேன் அந்த கண்ணு அந்த பேசும்போது ஒவ்வொரு ஆங்கிளில் ஒவ்வொரு மாதிரி ஒருத்தவங்க ரிசமல் பண்ணாங்க. நான் நினச்சேன் கண்டிப்பாக இவங்க தான் நமக்கு மலர்னு அவங்க பேர், அந்த மலர் கேரக்டர் இவங்க தான் பண்ணணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அது வந்து எல்லாமே தானாக இந்த படத்துக்கு அமைஞ்சதுன்ற மாதிரி தான் சொன்னோம். என்னுடைய நண்பர் பிரபாகர், அவர் பெங்களூரில் என்னோட படம் பண்ணியிருக்காரு. அவர் கூட நான் வந்து அவருடைய நடிப்புக்கு ஏற்ற ஒரு படமே அங்கே கிடைக்கல, எனக்கு பண்ணிட்டு இருக்காரு ஆனால் கிடைக்கல. ஆனால் நான் சொன்னேன் நல்ல படம் தமிழில் பண்ண அவங்களை யூஸ் பண்ணுறேன்னு சொன்னேன். அதே மாதிரி யூஸ் பண்ணேன். மிஸ்டர் டேனி, எனக்கு டேனி வந்து அவர் டான்ஸராக இருக்கும்போது நானும் டான்ஸராக இருக்கும்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, அந்த ஓமாரியா டைம்லேருந்தே நானும் அவரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்பப்போ நாங்கள் மீட் பண்ணிப்போம். அவர் அங்கே இருக்கார் இங்கே இருக்கார். அப்போ நான் பெங்களூரில் இருக்கும்போது என்னோட சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நடிச்சார். ஆனால் பெரிய படத்தில் பெங்களூரில் கன்னட படம் நடிக்கல. அப்போ நான் சொன்னேன் தமிழில் படம் பண்ணால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக கூப்பிட்றேன், ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுற கேரக்டர்லாம் இங்கே பண்ணுற கேரக்டர்லாம் பெருசாக இன்னும் ரிஜிஸ்டர் ஆகலை, ஆனால் ரிஜிஸ்டர் ஆகிற மாதிரி கண்டிப்பாக ஒரு கேரக்டர் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு படம் பண்ணோடனே, ஏன்னா எனக்காக அவர் நிறைய ப்ரேயர்லாம் பண்ணுவார். நாங்கள் 2 பேரும் அந்த ஒரே ஃபெலோஷிப்பில் இருக்கோம், அதனால் ப்ரேயர்லாம் பண்ணுவார். உடனே வந்து அந்த கேரக்டரை கூப்பிட்டு அவர் பண்ண வச்சேன். பெரிய முடியெல்லாம் வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு இது படத்தில் ஒரு நல்ல ஒரு காப் கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. அதுக்கப்புறமா வந்து சுபத்ரா, அவங்க வந்து இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க. அந்த ரோலை பற்றி நான் வந்து ரொம்ப ஸ்பாய்லர் அலர்ட் ஆகிடும், அதனால் நான் சொல்ல விரும்பல, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் நரேன் பாலகுமார் மியூசிக், ரெகுலராக நான் என்னுடைய படத்துக்கு எல்லாம் வேற ஒரு மியூசிக் டைரக்டர் என்னுடைய கசினே இருந்தார். ஆனால் இந்த படத்துக்கு வந்து எனக்கு ஒரு ஃப்ரெஷராக வேணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய படத்தில் பண்ண உத்தரவு மகாராஜா படத்தில் பண்ண மியூசிக் டைரக்டர் இருக்காரு. நீங்கள் சாங் ஒரு வாட்டி கேளுங்க அப்படின்னு கேட்டவுடனே நல்லா இருந்துச்சு, பிஜிஎம்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேட்டவுடனே சரி சார் போகலாம் அப்படின்னு போன உடனே எனக்கு அவர் கொடுத்த முதல் சாங்கு இப்போ நீங்கள் பார்த்த அந்த ஷோகா நிக்கிறிய சாங் தான்.
எவ்ரி ஒன் லேக்ஸ் இஸ் சாங். எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங். எனக்கு எப்போவுமே எங்கள் வீட்டில் எனக்கு அந்த சாங் ஹிட் அப்படின்னு தெரிஞ்சால் என் பசங்க பாடினாங்கன்னா தெரிஞ்சிடும். என் பசங்க அந்த பாடினாங்கன்னா சாங், என் பையன் வந்து இந்த பிரியாணி சாங்கும் ஷோகா நெகிரிய சாங்கும் பாடிக்கிட்டே இருப்பான். சரி சாங் நல்லா வந்துச்சு, அடுத்தது பிஜிஎம்ஸு. அந்த பிஜிஎம்ஸ் எல்லாம் ஒரு மெஸ்மரைஸ் பண்ணியிருப்பார். சூப்பராக இருக்கும். நீங்கள் பாருங்க, ஒரு ஃபைட் சீக்வன்ஸும் சரி, சும்மா ஒரு 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 மாதிரி ஓவர் ரேட்டடாக நான் சொல்லவே இல்லை. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் டெஃபரெண்டாக நீங்கள் எல்லாம் ஃப்ரெஷ் ஷோ பார்ப்பீங்க. பார்க்கும்போது அவங்க எல்லாமே டெஃபரெண்டாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. அப்புறம் மிஸ்டர் சிவா சார், மிஸ்டர் டீசல் சிவா சார் வந்து இந்த படத்தில் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய தூணாக இருந்திருக்காரு. இது முடியும், இது முடியாதுன்றத பழிச்சுன்னு சொல்றாரு. அது நான் இல்லை, அது உதயா பிரதர் இல்லை, யாராக இருந்தாலும் இது முடியும் சார், முடியாது சார், இது பண்ணுறதுனா பண்ணுங்க, இல்லாட்டி ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோல் பர்மிஷனுக்காக நாங்கள் அலைஞ்சல், அவர் அலைச்சல், அவரோட வேலையை விட்டுட்டு. ஸோ வெரி குட் சார், தேங்க்யூ. சாம், கேஎல் பிரவீன் சாருடைய ஒரு வலது கை. கேஎல் பிரவீன் சார் என்கிட்ட சொல்லி ஒரு ரஃப் கட் ரஃபாக இருந்து பார்த்துட்டு என்கிட்ட நிறைய கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் இந்த படத்தை எப்படி கட் பண்ண போகிறேன்றது பேட்டர்ன் சொல்லிட்டு எனக்கு சாமை கையில் கொடுத்துட்டாரு. சாம்கிட்ட சொன்னேன், சாம் நான் உங்களோட எந்த இதுவும் நான் தலையிட மாட்டேன், உங்கள் ஃப்ரீடம் நீங்கள் நல்லா பண்ணி கொடுங்க. ஏன்னா நான் வந்து பவுண்டர் ஸ்கிரிப்டாக உதயா சார்கிட்ட எப்படி கொடுத்தேனோ அதே ஸ்கிரிப்டை தான் அவர்கிட்ட கொடுத்தேன். ரைட், அந்த ஸ்கிரிப்டில் இருக்கிறத நீங்கள் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் வேலையை அதில் காமிங்க அப்படின்னு. நான் ஃபர்ஸ்ட் கட் பார்த்த உடனே சொன்னேன், எக்ஸலன்ட் சாம் ப்ரோ, டெஃபினட்டாக நம்ம உட்காந்து சொல்லிட்டு அதுக்கப்புறமா உட்காந்து அந்த படத்தோடைய ஃபுட்டேஜை நாங்கள் எவ்வளோ இன்னுமே கிட்டத்தட்ட 2 hours 50 minutes இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஃபுட்டேஜ். 2 hours 50 minutes எங்கேஜாக இருந்துச்சு. ஆனால் அது ரொம்ப தாங்காது, வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்கள் அதை அப்படியே ஸ்குவீஸ் பண்ணி 2 hours 10 minutes கொண்டு வந்ததில் எனக்கு வந்து சாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஐ அப்ரிஷியேட் சாம், தேங்க்யூ. அதே மாதிரி நிறைய இவர் நம்ம மருதநாயகம் டிஓபி. நான் எப்போவுமே என்னுடைய டீம் ஒன்று செட் ஆச்சுன்னா அந்த டீமை என்றைக்குமே மாற்றிக்கவே மாட்டேன். என்னுடைய ஃபஸ்ட்டு படத்துக்கு பண்ண மியூசிக் டைரக்டர் தான் 5 படத்துக்கும் 4 படத்துக்கும், கேமராமேன் தான் 4 படத்துக்கும். அப்படி தான் இருந்துச்சு. இங்கேயும் அப்படி தான் நான் கொண்டு வரலாம் நினைக்கும் போது அது அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு ஏதோ வேற ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால நான் வந்து இவர் சொன்னார், மருது நம்ம ரங்கோலின்னு ஒரு படம் பண்ணிருக்காரு பாருங்கன்னாரு. நான் ஒரு படம் கூட சரியாக அப்படியே கிளிப்ஸ் பிட்ஸ் அண்ட் பைட்ஸாக பார்த்துட்டு கூப்பிட்டு வாங்க நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அந்த டே ஒன்லேருந்து பரபர இருப்பாரே தவிர நான் வந்து சார் ரெடி சார் ரெடி, நம்ம சொல்லி முடிச்சு போது ரெடி ஆகிச்சிருப்பாரு. சார் நீங்கள் பண்ணலாம் சார். எந்த விதமான ஒரு லக்ஸுரி எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு இது வேணும், அது வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும்னு எதிர்பார்க்கல. ஆனால் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை ப்ரொடக்ஷனில் கொடுத்தாங்க. ஆனால் அந்த லக்ஸுரி எதிர்பார்த்து ஒரு பெரிய கேமராமேன் அப்படி அதெல்லாம் இல்லாமல் அவர் ரொம்ப டவுன் டு எர்த்தாக ஒர்க் பண்ணி பைக்கில் உட்காந்துட்டு போகிறது, அது பண்ணுறது. நீங்கள் சில மேக்கிங் ஷாட்ஸ்லாம் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருப்பார். ஸோ இந்த படம் வந்து ஒரு பெரிய பேரை சொல்கிற படமாக இருக்கும்னு நம்பிக்கை இருக்குது. இந்த இடத்துல எல்லாருக்குமே நான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா எனக்கு வந்து தனித்தனியாக ஒவ்வொருத்தரையும் சொல்ல முடியல. இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாரையும் வந்து ஒரு மெஸ்மரைஸ் பண்ணும். உங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஒரு மீறி வேறு லெவலில் இருக்கும். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு ரொம்ப ராகுலர். ஓகே நீங்கள் வந்து ஓகே எது நடக்குது அப்படின்ற மாதிரி கீழே குஞ்சிட்டு அப்படி பார்த்துட்டு மொபைல் பார்த்துட்டு அது மாதிரி இருக்கவே படமாக இருக்காது. அந்த படம் டெஃபினட்டாக அந்த மாதிரி படமாக இருக்காது. இந்த படம் டெஃபினட்டாக அந்த வெச்ச கண் வாங்காமல் அப்படியே பார்த்து கடைசி முடியும் போது உங்களுடைய பெரிய இதை வந்து கண்டிப்பாக சொல்லுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நான் முதல்ல தமிழ் படம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த படம் ஒரு பெரிய படமாக அமையறதுக்கு நீங்கள் தான் எனக்கு வந்து ஒரு பெரிய அடித்தளமாக இருந்து இது பெரிய படமாக ஆக்கி கொடுக்கணும். அதுக்காக நான் உங்களை வேண்டி விரும்பி இந்த படத்தை நீங்கள் வந்து நல்லா ப்ரமோட் பண்ணி கொடுக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நரேன் பலகுமார். ஸோ வந்திருக்கிற அத்தனை பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு எனது மாலை வணக்கம். அக்யூஸ்ட் ஃபிலிம் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து ஒரு நல்ல அனுபவம். இப்போ தான் ஜனவரி வந்து எனக்கு இந்த சாங் சிச்சுவேஷன் சொல்லி கம்போசிங்லாம் பண்ண மாதிரி ஞாபகம் இருக்குது. அதுக்குள்ளே மேட்ரு ஆஃப் 6 months வந்து படம் ஃபஸ்ட் காப்பி ரெடியாகி இன்றைக்கி நம்ம ஒரு ப்ரெஸ் மீட் வரைக்கும் வந்தது வந்து ரொம்பவே பெரிய விஷயம். அண்டு அதுக்கு வந்து என்னோடய ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர், மெயின் ரீசன் நான் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்து ரோப்பின் ஆனதுக்கு வந்து உதயா சார் தான். ஸோ அவருக்கு என்னோடய ஃபஸ்ட்டு தேங்க்ஸை சொல்லிக்கிறேன். ப்ளஸ் இந்த படத்தில் வந்து 3 songs இருக்குது. அப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். நீங்கள் படம் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களோட விமர்சனங்களை வந்து எழுதணும். அண்டு என்னோடய லாஸ்ட் ஃபிலிம் நிழற்குடை, அதுக்கு வந்து பாடல் மற்றும் பின்னணி இசைக்கு வந்து நீங்கள் கொடுத்த விமர்சனம் வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து மைண்டில் வச்சு தான் நான் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணும்போது இன்னும் பெட்டராக ஒர்க் பண்ணணுங்கிற
ஒரு புஷ் இருந்துச்சு. ஸோ நான் கண்டிப்பாக என்னோட முழு ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த ப்ராஜெக்டை வந்து லைக் அந்த இதோட என்டையர் ஸ்கிரிப்டை வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் அந்த படத்தை வந்து August 1 தேட்டரில் பார்த்துட்டு இதுக்கான விமர்சனங்களை நீங்கள் சொல்லணும். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக நடிகர் பிரபாகர். எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். I'm new to Tamil actually. This is my first film in Tamil. But I try to speak in Tamil today because I traveled from February to till date here with my loved ones here and co-artists, technicians, everyone. Hello, வருது சார். இப்போ நான் இது காரணம் இங்கே வர்றதுக்கு காரணம் பிரபு ஸ்ரீனிவாஸ் சார். அவரது 2 படத்தில் நான் நடிச்சிருக்கேன் கன்னடத்தில். அதான் வில்லன்னா நடிச்சிருக்கேன். he believed in me and he called me and அவர் ஸ்டோரி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நான் கேட்டேன். அது ஃப்ரம் மெனி டேஸ் he was telling Prabhakar will do something good and the wonderful character you have to portray in my film, in future film. And when he narrated the story of this movie, I was so thrilled actually, and I accepted it. Thank you, Prabhu Srinivas sir, for the belief. Pramo இங்கே வந்து எனக்கு தமிழே வராது ஆக்சுவலி. என்னன்னா இங்கே வந்து வாட் ஐ ஃபெல்ட் வாஸ் இட் இஸ் அ ஃபேமிலி. லைக் இங்கே தமிழ் பிரச்சனையே வரல எனக்கு. எல்லாமே இந்த ஃபேமிலி கைண்ட் ஆஃப் பீப்புள். லைக் ஸோ டு பி ஃப்ரேங்க், இன் ஒன் வேர்ட் ஐ காட் மெனி பிரதர்ஸ் ஃப்ரம் அதர் மதர்ஸ். லைக் ஆல் ஆர் மை பிரதர்ஸ். ஐ ஃபெல்ட் லைக் தட் ஆக்சுவலி. ஸோ இந்த ஃபிலிமில் என்னன்னா நான் வில்லனா ஆக்ட் பண்ணியிருக்கு. இந்த full of actions. So the bus scene you have seen now, it's a very seat edge moment for every audience. That see, while watching only you feel like that, but while shooting that, it was all goosebumps were coming. And we actors along with Udaya sir, Ajmal bro and Silva master was choreographing that one. So it was very, very, very tough scenes, and we performed it with the advice of Silva master. It was almost 10 days, I think. 10 days, 8 days we shot the bus scene. Along with that, my character is always chasing in the bus, chasing in the car, running, everything. So you will definitely enjoy my character here, and you feel like what hitting me after watching the movie. That's how my character is. And one best part is Udaya sir asked me to dub in my own voice because the character is from the border of Tamil Nadu and Karnataka. So I'm a super killer kind of thing, but I raised in a suburban place. So I'm given the killing. So that language, it is like Kannada and Tamil only. So Udaya sir and director sir asked me to dub in my own voice. Hope you will enjoy that also. And special thanks to Silva master. And after that, it is like a family. We never disconnected after the movie or something. We have a very good attachment with everyone here, actually. So, executive Shiva sir, usually he doesn't speak much, but we are totally connected with everybody here through Shiva sir. And Danny bro, I meet him in Bangalore usually. And music, I want to tell you, it's wonderful. You'll definitely enjoy the music.
And for the first time in my life, me and my wife did a reel for this Sokaria song. That's also went viral. That also we enjoyed. That's the power of the music, Naren sir. Thank you for that. And Ajmal bro, see, while we were shooting with Ajmal sir, me and my wife is also an actor in Kannada, South Indian actor. So we were used to talk how sensible he is while acting. See, how much you want, that's all he is giving. And what an appropriate actor, what a sensible actor we used to this thing. Sir, thank you very much, sir, for this wonderful performance. Janvika, we did not share the screen space, but still, all the best. Udaya, sir, I can't say, sir, you are my brother, sir. Truly, truly, brother. And we have a very good connections. Till now, I invited him for Kannada also. So it will happen, sir. Paneer bro is a wonderful person, and we do not share the screen space here. But it's wonderful to be with all of you people. And Brother Nayagan sir is the one who took a lot of risks while shooting in the bus stand. And you see, most of the scenes of mine is actions only. That was very tough for me, but whatever it comes, I'll do. I decided. So I performed it, and I have given my extreme, like, you see, I should do it like that. So I have given my best. Please watch it and encourage our entire team. Accused will be released on 1st of August worldwide, and media people, print media, every media, I request everyone to support us. And thank you very much for the wonderful opportunity here in Tamil. Thank you once again, Prabhu Srinivas sir, for the opportunity. And one more thing, I promise you, I love the people here, and definitely I'll give all my love to the people of Tamil. Thank you very much. Thank you, sir. ராஜா அவர்களை மேடைகளை. அடுத்ததாக எடிட்டர் திரு ஷாம் அவர்களை பேசுகிறார். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப டைட் ஷெடியூலில் இந்த படம் எப்படி ரொம்ப டைட்டாக இருக்கும் போது பிரவீன் சாருக்கு இந்த படம் வந்து இன்ஃபர்மேஷன் வந்தது. ரொம்ப டைட் ஷெடியூலில் இந்த படம் வந்து ஆரம்பிச்சு இந்த படம் இப்போ வரைக்கும் எப்படி முடிஞ்சுதுன்னே தெரில. அவ்வளோ ஸ்பீடாக இந்த படம் முடிஞ்சுது. ஒரு டெக்னீஷியனுக்கு த்ரில்லர் ஜானரும் ஹாரரு இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்வீட் மாதிரி அந்த அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கிறிஸ்பான ஒரு படம், ரொம்ப ஸ்கிரிப்ட் ஓரியன்டாக ஸ்கிரிப்டை மட்டுமே நம்பி ஒரு படம் வந்து ஹேண்டில் பண்ணது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. இது வேறு ரொம்ப நான்லீனியர் பேட்டர்னில் ஒர்க் பண்ணது ரொம்ப ஈஸியாக இருந்துடும், சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு பேட்டர்னில் தான் நம்ம ஒர்க் பண்ணோம். பட் ஆனால் இது வேறு மாதிரி ஒரு ஜோனில் போய் ரொம்ப கிராண்டாக ரொம்ப ஸ்கேலிங்காகவும் இந்த படம் ரொம்ப பெருசாக வந்திருக்கு. நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, சீட் எஜ்டு த்ரில்லராக வந்து இந்த படம் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த படம் வந்து உதய் சாரும் டைரக்டரும் ரொம்ப ஜெல்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரொடியூசரும் ஒரு டைரக்டரும் ஜெல்டாக இருந்தாவே மேக்ஸிமம் ப்ராடக்ட் வந்து பயங்கரம் ஒரு சூப்பராக வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் இந்த படம் அக்யூஸ்டு. இந்த படத்தில் நடித்த எல்லா கேரக்டருமே வந்து அவங்கவுங்க ஜோனுக்குள்ளே பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. கொஞ்சம் கூட வெளியே போகாமல் நாங்களே வந்து இந்த படத்தோட ஸ்பீடை வந்து பிரேக் பண்ணுறதுக்காகவே சில விஷயம் பண்ணிடுவோம். ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் வந்து அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும். ஸோ இதை ஒர்க் பண்ண எனக்கு இந்த மாதிரியான ஸ்கிரிப்டை வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த பிரவீன் சாருக்கும் உதய் சாருக்கும் டைரக்டருக்கும் நன்றி. அப்புறம் வந்து இந்த படத்தை வந்து ரீசெண்டாக தான் நான் வந்து மியூசிக் வந்து அவுட்புட் பார்த்தேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அவர் தெரில, அது இதுக்கு முன்னாடி என்ன ஒர்க் பண்ணியிருக்காரு தெரில, பட் அவுட்புட் பார்க்கும் போதே பயங்கரமாக சென்சபிளாக இருந்தது ரொம்ப ஓவராலாக மியூசிக்கு. ஏன்னா நான் ஆரம்பத்துலேருந்தே பயந்தது வந்து இதோட அவுட்புட்டில் மியூசிக் எப்படி வரும்னு தான் யோசித்தேன். ஏன்னா விஷுவல் சூப்பராக இருக்கும் படத்தில், டிஓபி நல்லா ஒர்க் பண்ணியிருப்பாரு.
பட்டு படத்தோட ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூஷனும் வந்து ரொம்ப ப்ராப்பராக இருக்கும். ஸோ மியூசிக்கும் கரெக்டாக அமையணுமேன்ட்டு கடைசி வரை இருந்தேன். உதய் சார் தான் சொல்லிகிட்டே இருந்தார், நீங்கள் பாருங்கள் ப்ரோ சூப்பராக வரும் மியூசிக் அப்படின்ட்டு. அதே போல் படம் பார்க்கும்போது ரொம்ப ஃபுல்ஃபில்டாக இருந்தது எனக்கு. மற்றபடி எல்லாமே ஓவராலாகவே நல்லா வந்திருக்கு படம். அதுக்கப்புறம் வந்து டைரக்டர் சாருக்கும் உதய் சாருக்கும் டைரக்டருக்கு முக்கியமாக என்னுடைய நன்றி. ஏன்னா ஹார்ட் டிஸ்க் கொடுத்துட்ட பிறகு எதையுமே நோண்டாமல் நீங்கள் ஒர்க் பண்ணி முடிங்க, உங்களுக்கு எப்போ ஓகேவோ நம்ம அப்போ உட்காரலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ஒரு ஃப்ரீடம் வந்து எனக்கு டைரக்டர் சாரும் ப்ரொடியூசரும் உதய் சாரும் எனக்கு கொடுத்தாங்க. அதுக்காக நன்றி. ஸோ படம் பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டீசெண்டான ஒரு சீட் டச்டு த்ரில்லராக இந்த படம் இருக்கும். தேங்க்ஸ் அலாட். நன்றி. அடுத்ததாக பெங்களூர் டேனி. செக். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீடியா, சோஷியல் மீடியா, யூடியூப் அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மஸ்ட் எல்லா புகழும் கடவுளுக்கே. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோடய இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு என்னோடய ஃப்ரெண்டு வந்து நம்ம நிக்கில் முருகன் சார். நான் வந்து என்னோடய இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு அவர் தான். ஸோ வி கோ அ லாங் வே. என்னோடய ஹோம் ஏரியா பார்த்தீங்கன்னா 2001 படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போதுலேருந்து அவர் ஃப்ரெண்டு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிக்கில் முருகன் சார் டு கனெக்ட் வித் யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அக்யூஸ் படத்தில் வந்து வாய்ப்பு கொடுத்த பிரபு சீனிவாஸ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து அவர் வந்து பேசிக்லி வந்து ஒரு 6 months யூஎஸ் போயிட்டு இருந்தார். படமே வேணாம், நான் வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறேன்ட்டு யூஎஸ் கிளம்பிட்டு அங்கேருந்து ஒர்க் பண்ணிவிட்டு அங்கே ஒரு பிஸியாக இருந்தார். டக்குன்னு நான் வந்து ஒரு அவருக்காக நான் ஜென்ரலி பேசுவேன், அவர்கிட்ட ஃபோன் பண்ணுவேன். ஸோ நான் சொன்னேன், ஓகே சார், நான் உங்களுக்காக ஒரு சின்ன ப்ரேயர் சொல்லிவிட்டு ஒரு ஃபாஸ்டிங்கில் இருக்கிறேன்னு சொல்லி நான் மெடிடேட்லாம் பண்ணிட்டு இருந்தேன். 3ஆவது நாள் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட சொல்கிறேன், சார் நீங்கள் ஒரு படம் பண்ண போகிறீங்க அப்படின்னு. அவர் வந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு, 4 பேரை மீட் பண்ணிகிட்ருக்கேன், உதய் ப்ரோ வந்து அவரை மீட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னார். ஸோ இம்மிடியட்லி ஆஃப்டர் சொல்லிவிட்டு ஒரு 2-3 டேஸ்லேயே வந்து அவர் ஃபோன் பண்ணி படம் ஓகே ஆகிடுச்சு, இதில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து விஜய் டிவிலேருந்து கூப்பிட்டாங்க. நானும் ரம்பா மேடம் வந்து 25 வருஷம் விட்டு மீட் பண்ணுறோம், ரீகனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு சின்ன பிரேக், சினிமாவில் வரவேன், முன்னாலே பண்ணுவேன், ஒரு 2 பிரேக் ஆகும், அப்படியே ஒரு சின்ன பிரேக் ஆனது. ஒரு ஆடியன்ஸ்க்கு நான் சரியாக ரீச் ஆகலை. பெங்களூரில் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் நான் இந்த ஷோஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது. ஸோ அப்போது விஜய் டிவி கூப்பிட்டாங்க, அந்த ஹோமரியா சாங் ரீகனெக்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு ஆசை, ஓகே இப்போ எல்லாம் வந்து மக்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறாங்க, பார்க்க போகிறாங்க, என்னை வந்து ரெக்கக்னைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வந்து அடுத்த நாளே நான் ஷூட்டிங் ஸ்பாட் போனேன். அங்கே ஒரு கேரக்டர் வந்து உதய் சார் வந்து இப்படி கை கட்டின்னு அப்படியே இருந்தார். அவர் அந்த சீனில் நடிக்கலை, அவர் அங்கே தேவையே கிடையாது, பட் எல்லா சீனும் பார்த்துட்டு இருந்தார். உதய் ப்ரோ, அப்ரிஷியேட் யூ, தேங்க்யூ ஸோ மச். எல்லா சீனில் வந்து அவர் அங்கே ஒரு ஹீரோ வந்து ஒரு கேரவனில் உட்காருவாங்க, எல்லாம் ஒரு ஏசி அப்படி உட்காருவாங்க. ஒரு சீனில் ஒரு இன்வால்வ் ஆகி அங்கே உக்காந்தாரு. அதை பார்த்து நான் வந்து ரொம்ப பிரமிச்சிட்டேன். வாவ், திஸ் காய் இஸ் அமேசிங். அப்படியே கை கட்டிட்டு ஒரு சீனும். அப்போ நான் வந்து பிரபு சீனிவாஸ் சார் மீட் பண்ணேன். அவர் சொன்னார், நீங்கள் வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணணும், சப் இன்ஸ்பெக்டர், என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட், அதில் நீங்கள் வந்து முடி வெட்டணும், போலீஸ் மாதிரி இருக்கணும். நம்ம வந்து எனக்கு வந்து இத்தனை வருஷம் முடி வளர்த்து குடுமி வச்சு அதை நம்ம பன்னீர் சார் சொல்லும் போது அது எனக்கு ஒரு சேலஞ்சாக இருந்தது. ஓகே, இப்போ முடி வெட்டணுமோ, இப்போ தான் அந்த விஜய் டிவி முடிச்சுட்டு எனக்கு ஒரு ஆசை, மக்கள் என்னை ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து எப்போ அவங்கள ஏர்போர்ட்லேயோ இல்லை ரோட்லேயோ இல்லை ஃபங்க்ஷனில் பார்க்கும்போது, சார் உங்கள் படம் பார்த்துருக்கேன் சார், அதில் எங்களுக்கு ஒரு கிக், ஒரு சந்தோஷம் வரும். பட் எனக்கு அந்த கேப் வந்துடுச்சு, யாரும் ரெக்கக்னைஸ் பண்ணல. சரி, இதுக்கப்புறமே நான் ரெக்கக்னைஸ் பண்ண ஒரு ஆசைப்பட்டேன். பட் உடனே வந்து முடி கட் பண்ணுறேன். அடுத்த நாள் வந்து ஓகே நான் கட் பண்ணுறேன் சார், எனக்கு ஒரு 2-3 days டைம் கொடுத்தாரு, நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள். அப்போ நான் யோசித்தேன், சரி நான் வந்து நாகேஷ் சார் கூட நடிச்சிட்டேன் மின்னலை படத்தில், கவுண்டமணி சார் வந்து காதல் தினம்ல நடிச்சிட்டேன், வடிவேல் சார் கூட கவிதை படத்தில் நடிச்சிட்டேன், எல்லா காமெடியன் கூட நடிச்சிட்டேன், யோகி பாபு சார் கூட நடிக்கல. இதுதான் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஆஃபர்ஸுங்க வந்தது, பட் எனக்கு கிடைக்கல. சரி, இப்போ காம்பினேஷன் வந்து யோகி பாபு சார் கூட, அஜ்மல் சார் கூட, அதுக்கப்புறம் உதய் ப்ரோ கூட, எல்லாரும் கூட காம்பினேஷன். சரி சார், நான் முடி கட் பண்ணுறேன்னு சொல்லி இந்த லுக்கில் நான் இருக்கேன், என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாக. இந்த வாய்ப்பு கொடுத்த பிரபு சீனிவாசருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லுவாங்க. 55 எல்லாமே இன்னைக்கு பார்த்தீங்களா, ஃபாஸ்ட் ஃபுட்டு, எல்லாமே ஃபாஸ்ட்டாக போகும்போது 55 days படம் முடிச்சுட்டு டப்பிங் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஆச்சரியமாக அந்த 55 days
வித்தின் எக்ஸாக்ட்லி ஒரு 6 மந்தில் படம் முடிச்சுட்டு August 1 வேர்ல்டு வைல்ட் ரிலீஸ் ஆக போகுது. இட்ஸ் அ பிக் டே ஃபார் அஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரபு சீனிவாஸ் சார் அண்ட் உதய் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அவர் ரொம்ப இன்வால்வ்டான ஆக்டர். ஒரு சீனில் வந்து நான் வந்து அவரை அரெஸ்ட் பண்ண போகும்போது நான் அவரை பிடிச்சிட்டு வருவேன். அது அவ்வளோ மெத்தட் ஆக்டிங். அவர் சும்மா தான் இருக்கிறாரு, நிற்கிறாரு, நான் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணுவேன். அவரோட பாடி லாங்குவேஜ் வந்து அவ்வளோ இன்வால்மெண்ட் இருந்தது. நான் வந்து அந்த சீன் கட்டும்போது சொன்னேன், சார் என்ன சார் நீங்கள் பாடி லாங்குவேஜ் ஃபுல்லாக டோட்டலாக இன்வால்வ் ஆகிட்டீங்கன்னா இட் இஸ் இம்ப்ரெசிவ். அதே மாதிரி அஜ்மல் ப்ரோ ஒரு சீனை வந்து செதுச்சு அழகாக நடிச்சிருக்காரு. அஜ்மல் ப்ரோ உங்களுக்கு பெரிய ஒரு பாராட்டல். எனக்கு வந்து நான் படம் பார்க்கல, எல்லாம் பார்த்துட்டாங்க, எல்லாம் செதுக்கி அதான் ஆல்ரெடி சொல்லிட்டாரு அதான் சொல்லிட்டாரு நம்ம முருகன் சார், பெங்களூர் டேனி தப்பு பண்ணா மன்னிச்சுக்கங்க சிம்பாலிக்கா சொல்லிட்டாரு. செதுக்கி நடிச்சிருக்காரு. எல்லா படம் பார்த்துங்கெல்லாம் சொல்றாங்க அஜ்மல் ப்ரோ எக்ஸ்ட்ராடினரி ஒரு சின்ன சீனுக்குங்க அவர் 100% கொடுத்துருக்காரு. அஜ்மல் ப்ரோ ஹேட்ஸ் ஆஃப் டு, ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அதே நம்ம பிரபாகர் சார் பியூட்டிஃபுல் எக்ஸ்பிரஷன்ஸ், ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அவர் கூட ஒரு காம்பினேஷன் இருந்தது. அதுக்கப்புறம் ஜான்விகா, அடுத்த மாதுரி டிக்ஷித் நம்ம சவுத் இந்தியாவுக்கு வெல்கம் டு தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மேடம். அண்ட் யா சூப்பர். நம்ம எங்களெல்லாம் அழகாக லட்டு மாதிரி கழுவி வச்ச ஆப்பிள் மாதிரி காமிச்சு நம்ம சினிமாட்டோகிராஃபர் கேமராமேன் சார், தேங்க்யூ ஸோ மச். கழுவி வச்ச ஆப்பிள் மாதிரி காமிச்சிருக்கீங்க. இப்போ சினிமாலாம் ஆகிட்ட பிறகு அழுவி போன ஆப்பிள் மாதிரி ஆகிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி தேங்க்யூ. அண்ட் சிவா சார் அவர் சொன்ன மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே இருந்தால் கூட அவர் தான் சார் கேப்டன் ஆஃப் த ஷிப்புன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து நம்ம டைரக்டர் சார். இந்த ஷிப்புக்கு டீசல் வேணும் பார்த்தீங்க, டீசல்னா ஷிப்பே போகாது, அவர் தான் சார் டீசல் நம்ம படத்துக்கு. சிவா சார் இனிமே உங்கள் பேர் டீசல் சிவா, டீசல் சிவா சார்னு. ப்ளஸ் இந்த படத்துக்கு ரியல் ஹீரோ யாருன்னு சொன்னா நம்ம ஸ்டண்ட் செல்வம் சார், ஸ்டண்ட் செல்வா சார், செல்வா ஸ்டண்ட் செல்வா சார், பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட். இப்போவும் அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, பெங்களூர் வந்தால் மீட் பண்ணுறாரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எல்லாம் சொல்லுவாங்க படம் பண்ணும்போது எல்லாம் ஃபேமிலி, அவர் எல்டர் பிரதர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். பட் நிஜமால நாங்கள் ஃபேமிலி ஆகிட்டோம். நிஜமால என் பையன் வந்து நம்ம உதய் சாரோட பேசுறது, நான் அடிக்கடி அஜ்மல் சாரோட பேசுறது, பிரபு சீனிவாஸ் சார்கிட்ட அட்வைஸ் கேட்குறது, நம்ம பன்னீர் சார் கூட பேசுறது, அப்ரிஷியேட் பண்ணுவார். நீங்கள் காஸ்டியூம் எல்லாம் நல்லா போடுறீங்க, நான் அப்படி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ வி கண்டினியூ ஆர் ஜேர்னி. அடுத்து நம்ம படம் பண்ணுறோமே இல்லையோ, பட் வி வில் பி லைக் அ ஃப்ரெண்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் ராஜா சார் அங்கே பாருங்கள், கேரள் அதை வந்து இப்படியே இருப்பார் ஷூட்டிங்கில், என்னை கூப்பிட்றாதீங்க, என்னை பேச வைக்காதீங்க, என் பேர் சொல்லாதீங்க, நான் அப்படியே சொல்லி எப்படி ஆகிட்டாரு ராஜா சார். தேங்க்யூ ஃபார் யுவர் டச் சார். ரைஸில் எல்லாமே இருந்தால் கூட, சிக்கன் இருந்தாலும் சரி, மட்டன், அந்த ஊருக்கா இருந்தால் தான் சார் அழகு. நீங்கள் தான் சார் இந்த சினிமாவுக்கு ஊருக்கா, பியூட்டிஃபுல் டேஸ்ட். அவர் தான் சார் டச்சில் எல்லாருக்கும் கற்றுக் கொடுப்பாரு, சூப்பராக இன்வால்வ்மெண்ட் பண்ணார், த்ரூ அவுட் இருந்தாருங்க. இன்னைக்கும் இருக்காரு, டு சக்ஸஸ் மீட் கூட இருப்பார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மீடியா அண்ட் ப்ரெஸ், யூடியூபர், சோஷியல் மீடியா, ரொம்ப நன்றி. எங்களுக்கு தெய்வம் நீங்கள் தான். பிகாஸ் நாங்கள் போகாத இடத்துக்குலாம் நீங்கள் போகிறீங்க, நீங்கள் தான் எங்களுக்கு தெய்வம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்ததாக ஒளிப்பதிவாளர் மருதநாயகம் அவர்கள். அடுத்ததாக நடிகை சுபத்ரா அவர்கள். எல்லா மீடியா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அக்யூஸ்டு மூவியில் வந்து ஒரு மெயின் கேரக்டர் நான் வந்து பண்ணியிருக்கேன். அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா வந்து ப்ரொடியூசர் சொல்லும் போதே வந்து டேரக்டர் வாயடிக்கிட்டாரு. ஸோ அந்த கேரக்டர் பற்றி எதுவுமே இப்போ ரிவீல் பண்ண முடியாது. பட் இப்படி ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுத்த உதயா அவர்களுக்கு தான் வந்து நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் தான் வந்து ஒரு வெப்சீரிஸ் நாங்கள் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய அடுத்த படத்தில் இருப்பீங்கன்னு சொன்னார். அதே மாதிரி எனக்கு கூப்பிட்டாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் உதயா. அடுத்து வந்து ப்ரொடியூசர்ஸ், அவங்களுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து என்னை நம்பி இந்த ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டர் கொடுத்ததுக்கு. அண்ட் டேரக்டர் சார்,
அவரை பற்றி நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக எனக்கு வந்து அந்த கேரக்டர் பண்ணும்போது என் கூட இருந்தார். பொதுவாக வந்து அவங்க விருப்பப்பட்ட ஒரு கேரக்டர் வந்து இப்படி தான் வரணும்னு நினைக்கிறது வந்து ஒரு சில கேட்டகரியில் இருப்பாங்க. பட் இவர் என்னென்னா அவங்கக்கிட்ட, அதாவது ஆர்டிஸ்ட் கிட்ட என்ன திறமை இருக்கோ அதை வந்து வாங்கி வேலை வாங்குறவர் தான் டேரக்டர் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா ரொம்ப நல்லா இருக்கு அந்த கேரக்டர் நான் பார்த்தேன். அண்ட் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் மியூசிக் டைரக்டர், அப்புறம் வந்து கேமராமேன் சார், எல்லாருக்குமே இந்த சமயத்தை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இல்லைன்னா எங்களுக்கு வந்து இந்த படம் வந்து இன்னும் நல்லபடியாக பிரம்மாண்டமாக வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ ப்ளீஸ் 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 சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்ததாக தயாரிப்பாளர் சேது அவர்கள். இங்கே கூடியிருக்கும் அனைத்து ஊடகத்துறை மற்றும் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம், இனிய மாலை வணக்கம். என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டைல்ஸ் இது கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் சாரி. அக்யூஸ்ட் நாங்கள் ரொம்ப பெருசாக எதிர்பார்த்து உள்ளே வந்து பண்ண படம் எங்களோட பேனரில். இது எங்களோட ஃபஸ்ட்டு விஷயம். இது எல்லாமே காரணம் வந்து உதயானந்த் தான். நான் சும்மா எதிர்ச்சியாக எங்களோட மீட்டிங் நடந்தது. ஸோ அது இந்த இடத்துல எனக்கு நிற்கிது. டைரக்டர் சார் அவர் என்கிட்ட என்ன சொன்னாரோ அதை நீங்கள் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப தேங்க்யூ சார். அண்டு இந்த படத்துக்கு எல்லாமே பாசிட்டிவாக அமைஞ்சது. எல்லாமே பாசிட்டிவாக அமைஞ்சது அப்படின்னு சொல்ல பார்த்தா, கதைக்கு வந்து என்ன தேவையோ கதை இழுத்துக்குச்சு. நாங்கள் எதுவுமே தெரிய போல. அந்த கதை டிமாண்ட் பண்ண விஷயம் எல்லாத்தையுமே நாங்கள் எங்கள் சைட்லேருந்து என்னென்ன பண்ண முடியுமோ அதை நாங்கள் பண்ணி கொடுத்தோம். ஸோ ஹோப் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. அண்டு படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்டு உதயண்ணே உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் பண்ணிடுறேன். ஃப்யூச்சரில் நம்ம இன்னும் நல்லா கண்டினியூ பண்ணோம். எல்லாருக்குமே நன்றி. மீடியா பீப்புள் நீங்கள் தான் நம்ம படத்தை வந்து நல்லா எடுத்து கொண்டு போய் இது பண்ணணும். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கொள்ளேன். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக ரங்கோலி பட தயாரிப்பாளர் திரு சதீஷ்குமார் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். அக்யூஸ்ட் படம் ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கைண்ட்லி எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். மை பெஸ்ட் விஷஸ் டு என்டையர் த டீம், எஸ்பெஷலி உதய். அவரோட ஹார்ட் ஒர்க் வந்து ஐ மீன் சீயிங் ஃப்ரம் 2004. ரியலி இஸ் அ சினிமேட்டிக் பர்சன். His career has been dedicated to the cinema. So you should all support him and his movie, which is going to release on August 1st. Wish you all the best, team. ஏன்னா நாயகி வரும்போது தான் நம்ம சொல்லணும். நிக்கில் சாருக்கு வந்து இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறோம். இந்த படத்தை ஆரம்பிச்சதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும், அப்புறம் நாளைக்கும் நாளானைக்கும் எப்போவா இருந்தாலும் எங்களோட துணையாக நின்று எங்களுக்காக பெரும் உதவி செஞ்சு கொண்டிருக்கிறார். எங்களுக்காக குறைந்த பட்ஜெட்டில் எல்லாம் பண்ணியிருக்காரு. ரொம்ப நன்றி. ஏன்னா ப்ரொடியூசராக சொல்லணும் இல்லையா.